Good morning students. நம்ம இன்னைக்கு மெட்டலர்ஜியில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா லீச்சிங். அது நேற்று நம்ம என்ன கிளாஸில் பார்த்துருப்போம்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓரில் 4 டைப்ஸு. அதில் ஃபஸ்ட் ஒன் ஹைட்ராலிக் வாஷ் ஆர் கிராவிட்டி செப்பரேஷன், செகண்ட் ஒன் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன், அதுக்கு அடுத்து தேர்ட் ஒன் லீச்சிங், ஃபோர்த் ஒன் மேக்னெட்டிக் செப்பரேஷன். இதில் நம்ம பார்க்கக்கூடியது தேர்ட் ஒன் பார்க்க போகிறோம், அதாவது லீச்சிங் அப்படின்னு சொல்கிறோம். லீச்சிங் அப்படின்னா தமிழ் என்ன சொல்லுவோம்னா கழுவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அதில் வந்து நமக்கு 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒன்று வந்து சைனைடு லீச்சிங், அடுத்தது அமோனியா லீச்சிங், அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து ஆல்கலி லீச்சிங், அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து ஆசிட் லீச்சிங். ஸோ இதில் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து என்னது லீச்சிங்கில் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா சைனைடு லீச்சிங் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி லீச்சிங்னா என்ன அப்படின்னு சொல்லுவோம், வாட் இஸ் மீன் பை லீச்சிங் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் மீன் பை லீச்சிங்னா நான் ஏற்கனவே சொன்னேன் கழுவுதல் அப்படின்னு சொன்னேன். அதாவது நம்ம எடுத்துக்கூடிய அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரில் தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற அந்த ஓர்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாலிபிலிட்டிஸ் இருக்குது. சாலிபிலிட்டினா கரைதிறன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சாலிபிலிட்டி வந்து ஒவ்வொரு ஓர்ஸ்க்கும் வந்து ஒவ்வொரு டைப் இருக்குது. ஸோ அதை பொறுத்து அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லீச்சிங் அப்படிங்கிறத பண்ண போகிறோம். ஸோ அதில் கொடுத்து பாருங்கள், the based on the solubility of ore is suitable solvent and the reaction in aqueous solution. அப்போ டிஃப்ரெண்ட் சாலிபிலிட்டிஸ் இருக்கும்போது அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஓர்ஸ் கூட ஒரு சூட்டபிள் சால்வெண்ட்டை வந்து டிசால்வ் பண்ணி ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்க மெட்டல்ஸ் என்ன பண்ணும், அந்த சால்வெண்ட்டில் வந்து என்ன ஆகிடும், டிசால்வ் ஆகி தனியாக பிரிஞ்சிரும். ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க லீச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மெத்தடில் இந்த க்ரஷ்டு ஓர் எடுத்துக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணுறோம் டிசால்வ் வித் சூட்டபிள் சால்வெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சால்வெண்ட் கூட எடுத்து லீச் பண்ண போகிறோம், தட் இஸ் டிசால்வ் பண்ண போகிறோம். டிசால்வ் பண்ணும்போது அதில் இருக்கிற மெட்டல் ப்ரெசன்ட் இன் அ ஓர் இஸ் கன்வெர்ட்டட் டு சாலிபிள் சால்ட். அதில் இருக்கிற மெட்டல் வந்து என்னவா மாறிடும் அப்படின்னா சாலிபிள் சால்ட்டாவோ அல்லது காம்ப்ளெக்ஸாவோ சேஞ்ச் ஆகிடும். ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா கேங்கூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கேங்கூஸ் அப்படிங்கிறது என்னென்னா தேவையில்லாதது, அதாவது அன்வான்ட் இம்ப்யூரிட்டிஸ்னு சொல்லுவோம். ஸோ அது ரிமைன் இன் இன்சாலிபிள். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா சாலிபிள் ஆகாமல் வந்து செட்டில்ட் ஆகி நின்றோம். ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லீச்சிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா சைனைடு லீச்சிங் அப்படின்னு சொல்கிறோம். வாட் இஸ் மீன் பை சைனைடு லீச்சிங்? ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கோல்டு ஓர். நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா சைனைடு லீச்சிங்கில் எக்ஸாம்பிள் யார் எடுத்துக்க போகிறோம், கோல்டு ஓர் எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ அந்த கோல்டு ஓர் எடுத்துகிட்டு த எக்ஸாம்பிள் ஆஃப் கோல்டு ஓர் எடுத்துக்கிட்டு த க்ரஷ்டு ஓர் எடுத்துக்கிட்டு த லீச்டு வித் ஏரேட்டட் டைல்யூட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் சைனைடு. இங்கே வந்து அந்த கோல்டு ஓர் கூட என்ன எடுத்துக்க போகிறோம், டைல்யூட்டட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் சைனைடு எடுத்துக்கிட்டு அது கூட என்ன பண்ண போகிறோம் டிசால்வ் பண்ண போகிறோம். ஸோ டிசால்வ் பண்ணும்போது த கோல்டு இஸ் கன்வெர்ட்டட் டு சாலிபிள் சைனைடு காம்ப்ளெக்ஸ். அந்த கோல்டு வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ஆட் பண்ணுற அந்த சோடியம் சைனைடு கூட ரியாக்ட் ஆகிட்டு இட்ஸ் கன்வெர்ட்டட் டு சாலிபிள் சைனைடு காம்ப்ளெக்ஸாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதில் ரிமைனிங் இருக்க கேங்கூஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அன்வான்ட் இம்ப்யூரிட்டிஸ், தட் இஸ் ஃபார்ம்டு ஆஸ் த அலுமினோசிலிகேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து இன்சாலிபிள் காம்பவுண்டாக தனியாக நமக்கு பிரிஞ்சிடும். ஸோ அதோட ரியாக்ஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். 4Au + 8Cn- + O2 + 2H2O gives 4AuCN twice minus in aqueous form + 4OH-. இதில் பார்த்தீங்கன்னா ஏயு கோல்டு ஓர் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம ஆட் பண்ண அந்த சோடியம் சைனைடில் இருக்க அந்த CN- மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா அது கூட ரியாக்ட் ஆகுது. ப்ளஸ் அது கூட ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா AuCN twice அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகிடுது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸாக நமக்கு தேவையான அந்த கோல்டு அப்படிங்கிறது இட்ஸ் காம்ப்ளெக்ஸாக நமக்கு வந்து கிடச்சிருச்சு. 4 moles ஆஃப் AuCN twice மைனஸாக வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இதில் சைனைடு லீச்சிங்னு முடியல. ஸோ அது நெக்ஸ்ட் இதை கண்டினியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிடைச்ச அந்த AuCN twice அப்படிங்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துகிட்டு அதிலேருந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம மெட்டலை வந்து அதாவது AU அப்படிங்கிற அந்த மெட்டலை வந்து கோல்டை வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதில் அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா த ரெக்கவரி ஆஃப் மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் த காம்ப்ளெக்ஸ் பை த ரிடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நமக்கு மேலே கிடைச்ச அந்த கோல்டு காம்ப்ளெக்ஸு AuCN twice அதை வந்து எடுத்துகிட்டு அந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துகிட்டு பாருங்கள், த கோல்டு கேன் பி ரெக்கவர்ட் பை த ரியாக்டிங் டீஆக்சிஜனேட்டட் லீச்சிங் சொல்யூஷன் வித் ஜிங்க். இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், ஜிங்க் மெட்டலை வந்து டீஆக்சிஜனேட்டட் லீச்டு சொல்யூஷனாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ப்ராசஸ் ஆஃப் கோல்டு இஸ் ரெடியூஸ்டு வித்
டு இட்ஸ் எலமெண்டல் ஸ்டேட்டுக்கு வந்து மாறிடும். ஆக்சுவலாக வந்து கோல்டு அப்படிங்கும்போது அதோட ஆக்சிடைஸ் ஸ்டேட் வந்து Au3+ இருக்கும். ஸோ அப்போ Au3+ இருக்கும்போது இந்த ஜிங்க் மெட்டல் கூட நம்ம வந்து ரியாக்ட் ஆகும்போது அது என்ன ஆகுது, Au3+ இருக்கிறது Au அப்படிங்கிற 0 ஆக்சிடைஸ் ஸ்டேட் இருக்கிற மெட்டலாக நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா செமெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ அதில் பாரு அதோட ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா தெரியும். ஜிங்க் ZnS ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, அதை நம்ம எடுத்துக்கிட்ட மேலே ஸ்டெப்பில் கிடச்ச அந்த AuCN twice அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் எடுத்துகிட்டு ரியாக்ட் பண்ணுறாங்க. ரியாக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு பாருங்கள். ஜிங்க்கு ZnCN4 twice மைனஸ், அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெட்ரா சயனோ ஜிங்க் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கிது. ப்ளஸ் ஏயுங்கிறது நமக்கு கிடைக்கிற மெட்டல் கோல்டு. இப்போ பார்த்திங்கன்னா மேலே கிடைச்ச AuCN twice அப்படிங்கிற அந்த காம்ப்ளெக்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த லீச்டு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம், டீஆக்சிஜனேட்டட் லீச் சொல்யூஷன் அப்படிங்கிற அந்த ஜிங்க் கூட ரியாக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம், கோல்டை வந்து தனியாக வந்து செப்பரேட் பண்ணிட்டோம். ஸோ இதில் முக்கியமாக ஒரு பாயிண்ட் என்ன சொல்லணும்னா அந்த செமெண்டேஷன் அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். வாட் இஸ் செமெண்டேஷன் அப்படின்னா the gold can be recovered by the reacting the deoxygenated leached solution with zinc. In this process gold is reduced to its elemental state, that is அதாவது காம்ப்ளெக்ஸில் இருக்கும்போது அந்த கோல்டு காம்ப்ளெக்ஸாக இருக்கும்போது அது வந்து Au3+ ஆக்சிஜன் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ அது வந்து என்ன பண்ணுதுன்னா ஜிங்க் கூட ரியாக்ட் பண்ணும்போது அது இன் செமெண்டேஷனில் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த Au3+ இருக்கிறது வந்து 3+ ஆக்சிஜன் ஸ்டேட்டை வந்து 0 ஆக்சிஜன் ஸ்டேட்டாக போகும்போது நமக்கு வந்து பியூர் மெட்டல் ஃபார்மாக நமக்கு வந்து கிடைக்கும். பியூர் மெட்டல் மீன்ஸ் தட் இஸ் க்ரூட் மெட்டலாக நமக்கு Auவாக வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் என்ன லீச்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயனைடு லீச்சிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து லீச்சிங்கில் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமோனியா லீச்சிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த அமோனியா லீச்சிங் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம எடுத்துக்கிட்ட அந்த க்ரஷ்டு ஓர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த க்ரஷ்டு ஓரில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் இருக்கலாம். ஸோ அது வந்து நிக்கல், காப்பர், கோபால்ட், ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மெட்டல்ஸ் கூட என்ன பண்ணுவோம்னா அமோனியா சொல்யூஷனை வந்து இது கூட நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் அட் சூட்டபிள் ப்ரெஷர். அண்டர் த சூட்டபிள் ப்ரெஷரில் வந்து நம்ம ரியாக்ட் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த நிக்கல், காப்பர், கோபால்ட் இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா அமோனியா கூட ரியாக்ட் ஆகிட்டு இது நிக்கல், காப்பர், கோபால்ட் இஸ் ரியாக்ட்ஸ் வித் அமோனியா சொல்யூஷன் டு கிவ்ஸ் த காம்ப்ளெக்ஸ், இன்சாலிபிள் காம்ப்ளெக்ஸாக நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், when a crushed ore containing nickel, copper and cobalt அதை என்ன பண்ணுறோன்னா இட்ஸ் ட்ரீட்டட் வித் அக்வஸ் அமோனியா சொல்யூஷன் அண்டர் த சூட்டபிள் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி வந்து நம்ம அது கூட ரியாக்ட் பண்ணும்போது ஸோ அந்த அமோனியா வந்து இந்த நிக்கல், காப்பர், கோபால்ட் கூட ரியாக்ட் ஆகிட்டு என்ன கொடுக்குதுன்னு பாருங்கள், இந்த சூட்டபிள் காம்ப்ளெக்ஸ் லைக் பாருங்கள் NiNH36 அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ஹெக்ஸா அமைன் நிக்கல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் CuNH34 அப்படின்னா டெட்ரா அமைன் காப்பர் 2+ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் CONH35 H2O3+ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா பென்டா அமைன் அக்வோ கோபால்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸாக நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா கன்வெர்ட் ஆகிடுது. அதாவது எப்போ அப்படின்னா அந்த க்ரஷ்டு ஓரில் இருக்க நிக்கல், காப்பர், கோபால்ட் வந்துட்டு அமோனியா கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா என்ன ஆகுது, அது காம்ப்ளெக்ஸாக நிக்கல் காம்ப்ளெக்ஸாகவும், காப்பர் காம்ப்ளெக்ஸாகவும், கோபால்ட் காம்ப்ளெக்ஸாகவும் கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ லீவிங் பிஹைண்ட் த கேங்கூஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இம்ப்யூரிட்டிஸ், தட் இஸ் அ கேங்கூஸ் என்ன ஆகுது அப்படின்னா அயன் 3 ஆக்சைட்ஸாகவோ அல்லது ஹைட்ராக்சைட்ஸாகவோ அல்லது அலுமினோ சிலிகேட்ஸாகவோ வந்து நமக்கு வந்து செப்பரேட் ஆகி தனியாக வந்துடும். அதுதான் கீழே கடைசியாக கொடுத்துருப்பாங்க, கடைசி லைனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ த ஓர் லீவிங் பிஹைண்ட் த கேங்கு த அயன் 3 ஆக்சைட் ஆர் ஹைட்ராக்சைட்ஸ் அண்டு அலுமினோ சிலிகேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து இது அமோனியா லீச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து செகண்ட் ஒன் அமோனியா லீச்சிங் பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது வந்து ஆல்கலி லீச்சிங். வாட் இஸ் மீன் பை ஆல்கலி பாருங்கள். இந்த மெத்தட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது நம்ம எடுத்துக்கிற அந்த க்ரஷ்டு ஓர் இருக்கு இல்லையா, அதை வந்து எனி ஆல்கலிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஆல்கலிஸ் லைக் நம்ம தெரியும் ஆல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இந்த பீரியாடிக் டேபிளில் ஃபஸ்ட் குரூப்பில் இருக்கிற அந்த எலமெண்ட்டுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், ஆல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் அப்படிலாம் பார்த்துருப்போம். ஸோ அதில் நம்ம அந்த எல்லாத்தையும் பயன்படுத்த போகிறது இல்லை. ஸோ சில எலமெண்ட்ஸ் மட்டும் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆல்கலி லீச்சிங்கில் என்ன பண்ண போகிறோம், நம்ம க்ரஷ்டு ஓர் எடுத்துக்கிட்டு த ட்ரீட்டட் வித் அக்வஸ் ஆல்கலி, அதாவது நீரில் கரைந்த அப்படின்னு சொல்லுவோம், அது அக்வஸ் ஆல்கலி சொல்யூஷன் எடுத்துக்கிட்டு
அது கூட ரியாக்ட் பண்ண போகிறோம். ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா நமக்கு ஒரு சாலிபிள் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இன் திஸ் மெத்தட் த ஓர் இஸ் ட்ரீட்டட் வித் அக்வஸ் ஆல்கலி டு ஃபார்ம் அ சாலிபிள் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ நம்ம எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாக்சைட் அப்படிங்கிற பாக்சைட் இஸ் என்ன சொல்லுவோம் நம்ம த ஓர் ஆஃப் அலுமினியம் சொல்லுவோம். ஸோ இந்த பாக்சைட் ஓர் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். த பாக்சைட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஓர் ஆஃப் அலுமினியம் சொல்கிறோம். ஸோ ஹீட்டட் வித் சோடியம். இங்கே நம்ம ஆல்கலி மெட்டல்ஸில் யார் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா சோடியம், அதோட ஹைட்ராக்சைட்ஸ். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அலுமினியம் இஸ் ஹீட்டட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆர் சோடியம் கார்பனேட். இதை தான் நம்ம வந்து ஆல்கலியோட மெட்டல்ஸோடைய காம்பவுண்ட்ஸாக நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு ஆர் சோடியம் கார்பனேட்டை இந்த டெம்பரேச்சர் ரேஞ்ச் பிட்வீன் 470 to 520 Kelvin. அது என்ன பண்ண போகிறோன்னா the bauxite ore is heated with the solution of sodium hydroxide and sodium carbonate in the temperature range between 470 to 520 Kelvin at 35 atm. That means atmospheric pressure to form a soluble அப்படின்னு சொல்கிறாங்க. soluble sodium meta-aluminate அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டாக வந்து கன்வெர்ட் ஆகுது பிஹைண்ட் த இம்ப்யூரிட்டிஸ் வந்து யார் கிடைக்கிறாங்க அப்படின்னா அதாவது சோடியம் மெட்டா-அலுமினேட்டாக சேஞ்ச் ஆகுது. அதில் கிடைக்கிற அந்த இம்ப்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் ஆக்சைட்ஸ் அண்டு டைட்டானியம் ஆக்சைடு சொல்கிறாங்க. அதோட கெமிக்கல் ஈக்குவேஷன் பாருங்கள், கீழே தெரியும். அதில் பாருங்கள் Al2O3 + 2 NaOH + 3 H2O gives ப்ராடக்ட் என்னென்னா NaAlOH4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன் அக்வஸ் ஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க. AQனா அக்வஸ். ஸோ அப்போ அதில் பாருங்கள் அந்த Al2O3 அப்படிங்கிறது யாருன்னா நம்ம எடுத்துக்கிட்ட பாக்சைட் ஓரு ப்ளஸ் அது கூட சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் வாட்டர் மாலிக்யூல் எடுத்து ரியாக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ ப்ராடக்ட் என்ன கிடைக்குது 2 NaAlOH thrice. ஸோ தட் இஸ் அந்த NaAlOH4 சாரி NaAlOH4 அப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ளெக்ஸ் கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ அதுதான் நமக்கு யாருன்னா அதோட நேம் தான் யாருன்னா சோடியம் மெட்டா-அலுமினேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், அடுத்து பாருங்கள். ஸோ இதிலேருந்து கிடைக்கிற அந்த சாலிபிள் காம்ப்ளெக்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் தனியாக பிரிச்சுக்கிறோம். த ஹாட் சொல்யூஷன் இஸ் டீகேண்ட் கூல்ட் அண்ட் டைலூட்டட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த சொல்யூஷனை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அந்த சோடியம் மெட்டா-அலுமினேட் இருக்கு இல்லையா. ஸோ அதை எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம் நியூட்ரலைஸ் பண்ண போகிறோம். ஸோ எதை வச்சு சார் நியூட்ரலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நியூட்ரலைஸ்டு பை கார்பன் டை ஆக்சைடு கேஸ். ஸோ அது கூட நம்ம நியூட்ரலைஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா டு ஃபார்ம் அ ஹைட்ரேட்டட் Al2O3 precipitate அலுமினா precipitate நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றாங்க. பாருங்கள், நம்ம மேலே ஸ்டெப்ஸில் பார்த்த சோடியம் மெட்டா-அலுமினேட் தட் லைக் ஃபார்முலா பாருங்கள் NaAlOH4 அப்படின்னு சொல்கிறோம். ப்ளஸ் அது கூட யார் CO2 அப்படிங்கிற ஒரு நியூட்ரலைசேஷன் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா Al2O3.XH2O. ஐ மீன் எக்ஸ் மீன்ஸ் எனி மாலிகுல்ஸ் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் சொல்லலாம். XH2O கிடைக்குது Al2O3.XH2O ப்ளஸ் பை ப்ராடக்டாக வந்து நமக்கு சோடியம் பைகார்பனேட் லைக் NaHCO3 கிடைக்குது. ஸோ இந்த precipitate எடுத்து ஃபில்டர் பண்ணுறோம். சரியா, ஃபில்டர் பண்ணிவிட்டு ஹீட்டட் அரவுண்ட் ஒரு 1670 கெல்வினுக்கு நம்ம ஹீட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற காம்பவுண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கெட் அ பியூர் அலுமினா Al2O3 கிடைக்குது. ஸோ இதுதான் நம்ம யாருன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆல்கலி லீச்சிங். இது வந்து லீச்சிங்கில் தேர்டு டைப்பு. ஓகேவா. ஸோ த நெக்ஸ்ட் ஒன்று ஆசிட் லீச்சிங். ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் ஆசிட் லீச்சிங். வாட் இஸ் ஆசிட் லீச்சிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆசிட் லீச்சிங்கில் நம்ம வந்து இந்த சல்ஃபைடு ஓர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஆக்சுவலாக நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓர்ஸ் பார்த்துருப்போம். ஸோ ஆக்சைடு ஓர், சல்ஃபைடு ஓர், குளோரைடு ஓர்ஸ் அண்ட் கார்பனேட் ஓர்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதில் நம்ம இந்த ஆசிட் லீச்சிங்கில் பார்த்தீங்கன்னா the acid leaching is processed by the sulfide ores. sulfide ores தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் இந்த ஆசிட் லீச்சிங்கில் வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து இந்த சல்ஃபைடு ஓர்ஸ்க்கு நம்ம இங்கே எக்ஸாம்பிள் எடுத்துக்கூடியது வந்து ZNS அண்ட் PbS. ஐ மீன் ZNSனால் யாருன்னா ஜிங்க் பிளண்டுன்னு சொல்லுவோம். PbS அப்படிங்கிறது கலீனா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை என்ன பண்ண போகிறோம் பாரு டன் பை ட்ரீட்டிங் வித் ஹாட் அக்வஸ் சல்ஃபியூரிக் ஆசிட். இந்த ஜிங்க் பிளண்ட் ZNS எடுத்துகிட்டு பாருங்கள் ஹாட் அக்வஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் லைக் H2SO4 பாருங்கள் அந்த ஈக்குவேஷன் பாருங்கள் ZNS இன் சாலிட் ஃபார்ம் ப்ளஸ் வந்து 2H2SO4 இன் அக்வஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் வித் ஆக்சிஜன் டு கிவ்ஸ் அ ஜிங்க் சல்ஃபேட்டாக நமக்கு கிடைக்குது ப்ளஸ் 2S சல்ஃபர் அண்ட் H2O இஸ் அ பை ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராசஸில் நமக்கு இன்சாலிபிள் சல்ஃபைடு ஆக்சுவலாக நமக்கு பார்த்திங்க அப்படின்னா in this process the insoluble sulfide is converted into soluble sulfates. actually insoluble sulfideங்கிறது யாருன்னா ZNSல இருக்கிற அந்த S தான் சல்ஃபைடு. ஸோ அது வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா the soluble compound of sulfate into soluble sulfate and elemental sulfur அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த soluble sulfate அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து தேவையான ப்ராடக்ட். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம யாருன்னு சொல்கிறோம் அப்படின்னா
லீச்சிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை என்ன பார்த்துருக்கோன்னா லீச்சிங்கோட டைப்ஸில் அதாவது நம்ம 4 டைப்பு கான்சன்ட்ரேஷனில் வந்து 4 டைப்பு அதில் நம்ம ஆல்ரெடி பார்த்தது ஓகே 2 டைப் பார்த்துருப்போம் போன கிளாஸில். ஸோ அதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் வாஷர் கிராவிட்டி செப்பரேஷன் அண்டு ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன். இப்போ தேர்ட் ஒன்று தான் இப்போ இந்த கிளாஸில் பார்த்துருக்கோம் லீச்சிங்கில் வந்து என்னது 4 டைப் இருக்குது. ஒன்று வந்து சயனைடு லீச்சிங் பார்த்துருக்கோம், அதுக்கடுத்து வந்து அமோனியா லீச்சிங் பார்த்துருக்கோம், அதுக்கடுத்து ஆல்கலி லீச்சிங் பார்த்துருக்கோம், அதுக்கடுத்து ஆசிட் லீச்சிங் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து லீச்சிங் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா 4th ஒன்று கான்சன்ட்ரேஷன் ப்ராசஸில் 4th ஒன் ப்ராசஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் செப்பரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் இது மேக்னெட்டிக் செப்பரேஷன் அப்படின்னா அந்த நேம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மீனிங் இருக்கும். ஆக்சுவலாக மேக்னெட்டிக் செப்பரேஷன் அதாவது காந்த பண்புடைய ஓர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தாதுக்கள்னு சொல்கிறோம். ஓர்னு என்னது சொல்லுவோம் நம்ம தமிழில் தாதுக்கள்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஓர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்ரோ மேக்னெட்டிக் ஓர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபெர்ரோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஓர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபெர்ரோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற ஓர்ஸை எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் செப்பரேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் செப்பரேட் பண்ணலாம். அப்போ அந்த ஃபெர்ரோ மேக்னெட்டிக் ஓர்ஸ்லாம் யார் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஓர்ஸ் அப்படின்னா குரோமைட் ஓர்ஸ், பைரோலுசைட், ஸோ அது இல்லாமல் டின் ஸ்டோன். ஸோ இதெல்லாம் நம்ம யார் சொல்கிறோம் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் ஓர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் இப்போ இந்த மெத்தட் என்ன பண்ண போகிறோம்னா மெயினான ஒரு பாயிண்ட் என்னென்னா இன் திஸ் மெத்தட் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் ஓர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ அப்போ அந்த இதில் என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் மெத்தட் இஸ் அப்ளிகபிள் டு த ஃபெர்ரோ மேக்னெட்டிக் ஓர் அண்ட் இட்ஸ் பேஸ்ட் ஆன் த டிஃப்ரென்சஸ் இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. அந்த ஃபெர்ரோ மேக்னெட்டிக் ஓர்ஸில் அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எடுத்துக்கூடியது வந்து டின் ஸ்டோன் எடுத்துக்கிறாங்க. கேன் பி செப்பரேட்டட். ஆக்சுவலாக டின் ஸ்டோன் அப்படிங்கிறது உல்ஃப்ராமைட் இம்ப்யூரிட்டிஸ் அப்படிங்கிற அந்த உல்ஃப்ராமைட் அப்படிங்கிற ஒரு இம்ப்யூரிட்டிஸ் வந்து அது கூட யார் இருப்பாங்க டின் ஸ்டோன் வந்து மிக்சடாக இருப்பாங்க. ஸோ அதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த மேக்னெட்டிக் செப்பரேஷனை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் செப்பரேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ பாருங்கள் த டின் ஸ்டோன் கேன் பி செப்பரேட்டட் ஃப்ரம் த உல்ஃப்ராமைட் இம்ப்யூரிட்டிஸ் விச் இஸ் அ மேக்னெட்டிக். அதில் இருக்கிற அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிற அதை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். ஸோ அப்போ அது சிமிலர்லி பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாமல் அந்த டின் ஸ்டோன் மட்டும் இல்லாமல் மற்ற யார் குரோமைட் ஓர்ஸு, பைரோலுசைட், ஸோ இது எல்லாமே மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஓர்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதில் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க.